விஜய் வருகைக்கு பிறகு குறிப்பாக அக்டோபர் 27 அந்த மாநாட்டுக்கு பிறகு அதனுடைய தாக்கம் நாம் தமிழரில் இருக்குது. சீமானே அதனால் ஒரு விதமான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவருடைய பேச்சுக்கள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அரசியல்ன்றதே காம்ப்ரமைஸ், பாலிட்டிக்ஸ் நத்திங் பட் காம்ப்ரமைஸ். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாரும், மோடியிலேருந்து ராகுல் காந்தியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரும் எல்லா கட்சியும் கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க, கூட்டணி வச்சு தான் தோக்குறாங்க. சீமானோட வாக்கு வங்கி கரைந்து கொண்டு இருக்கிறது. விஜய்க்கு நோக்கி அவருடைய வாக்கு வங்கியில் கணிசமான அளவு, குறைஞ்சது 40% போகிறாங்கன்னு நான் கணிக்கிறேன். கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். ரெண்டாவது, கட்சிக்குள்ளே மீறி இருக்கவங்க அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, நம்ம கண்டிப்பாக இது தோக்கிறதுக்கான வழி தான் இது. ஆனால் அவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். அவன் தேர்தலில் போட்டி போட்டு ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகி மந்திரி ஆகணும், கவுன்சிலர் ஆகணும் அப்படின்னு தானேங்க வரான். அதுக்கே வழி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இவ்வளோ வருஷம் ஆகி அவர் என்ன ஃபங்க்ஷன் பண்ணார்? உங்களோட கருத்துக்கள் என்ன? பல விஷயங்களில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கள்? விஜய் எப்படி ரியாக்ட் பண்ணலையோ அந்த மாதிரி நீங்களும் தான் பண்ணாமல் தான் இருக்கீங்க. என்ன சொல்ல போனீங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து சரியாக அரசியல் முக்கியமான இஷ்யூஸில் ரியாக்ட் பண்ணி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து துல்லியமாக ஒரு ஃபோக்கஸ்டு பாலிட்டிக்ஸ் பண்ணுறது பாமக தான். இது பாருங்கள், 4 எலெக்ஷனில் தோத்துட்டு 5வது எலெக்ஷன் நான் தோத்துக்கிட்டே இருப்பேன்னா எதுக்கு வராமல்? நான் இப்போ சொல்கிறேங்க, உங்களுக்கு அவர் கையில் ஒரு 5 எம்எல்ஏஸ் இருந்து அசம்பிளிக்குள்ளே போனாங்கன்னா அந்த டைனமிக்ஸை வேறுங்க. நீ ரோட்டில் அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் லாரி அடிச்சு எடுத்துருவாங்க. என்ன பேச்சுங்க இதெல்லாம்? யாராவது பொதுவெளியில் இப்படிலாம் பேசுவாங்களாங்க? ஏன் அந்த அளவுக்கு அப்படிலாம் அவர் பேசக்கூடியவர் அல்ல. அப்புறம் எதுக்கு அப்படி பேசினார்? அவர் அறியாமல் அது தெரியுது. அவர் வந்து 15 வருஷமாக அரசியலில் பார்க்குறாருங்க. அவரை சுற்றி ஒரு கட்சி இருக்குது, ஒரு கூட்டம் இருக்குதுங்க. அதில் ஒரு ஓட்ட விழுறத புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர் ஒன்றும் விவரமறியாதவர் இல்லை. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சீமான் அவர்கள் பற்றி தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றது தெரியல. குறிப்பாக விஜய் அவர்களின் அந்த வருகைக்கு பிறகு அவர் மீதான அந்த எதிர்பார்ப்பு, அவர் பேசக்கூடிய செய்திகள் எல்லாமே வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இப்போ கூட இப்போ செய்தியாளர் சந்திப்புலாம் பேசும்போது வந்து அதை பற்றி கேட்காதீங்க, விஜய் அவர்களோட கூட்டணி, ஆனால் இல்லை நான் திருப்பதி போவேன், அவர் திருப்பூர் போவார் அப்படின்ற மாதிரியான செய்திகள், ஏன்னா கூட்டணி ஒத்து வராதுன்ற விஷயத்தை வந்து அப்படி சொல்கிறாரு. தொடர்ந்து நிர்வாகிகள் வந்து வெளியேறாங்க, மாவட்ட செயலாளர்கள் இவங்கெல்லாம் வந்து நிர்வாகிகள் வெளியேற்றம் அப்படின்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன நடக்குது நாம் தமிழர் கட்சியில்? சீமான் அவர்களின் அந்த செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? விஜய் வருகைக்கு பிறகு குறிப்பாக அக்டோபர் 27 அந்த மாநாட்டுக்கு பிறகு அதனுடைய தாக்கம் நாம் தமிழரில் இருக்குது. சீமானே அதனால் ஒரு விதமான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவருடைய பேச்சுக்கள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக பொதுவெளியில் பேசாத பேச்சுக்கள் எல்லாம் அவர் பேசினார். அரசியல் ரீதியான விமர்சனத்தை தாண்டி தனி மனித விமர்சனங்களாகவே கூட அது பரவிச்சு. இது அவருடைய கட்சிக்குள்ளே வந்து அவருக்கு விஜயோட வருகைக்கு பிறகு அவருடைய தொண்டர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு வரவேற்பு கண்டிப்பாக சீமானை கவலைப்பட வைத்திருக்கிறது என்பது தான் உண்மை. இல்லாட்டி அவ்வளோ தூரம் பதட்டம் அவருக்கு வராது. அவர் கூட்டணிக்கு வருவார்னு நினச்சார். அவர் கூட்டணிக்கு வராதது மட்டும் இல்லை, சில அடிப்படை விஷயங்களே இவருக்கு எதிராக அவர் போயிட்டார். அவருடைய அரசியல் வேறு, இவருடைய அரசியல் வேறு, அது தெளிவாகவே தெரியுது நமக்கு. ஆகவே இந்த நேரத்தில் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் கூட்டணி இல்லை, தனியாக தான் நிற்பன்னு சீமான் தெளிவாக அறிவிச்சிருக்கார், ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டார். இது வந்து 16, 19, 21, 24, 26 5வது தேர்தல் முடிவு என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ தொடர்ந்து தோக்கிறதுக்காக மட்டுமே ஒருத்தன் கட்சியில் இருக்க மாட்டான். அது கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை, ஒரு அடர்ச்சியை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி வாக்கு வங்கி அரசியல் இருக்குன்னு இன்றைக்கி தேர்தலில் ஜெயிக்கணும்னா காம்ப்ரமைஸ் பண்ணணும். அரசியல்ன்றதே காம்ப்ரமைஸ், பாலிட்டிக்ஸ் நத்திங் பட் காம்ப்ரமைஸ். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாரும், மோடியிலேருந்து ராகுல் காந்தியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரும் எல்லா கட்சியும் கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க, கூட்டணி வச்சு தான் தோக்குறாங்க. ஆனால் கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் உட்பட எல்லாருமே கூட்டணி தான். இந்த புரிதல் இல்லாமல் நான் தனியாக நிற்பேன்னு ஒருவர் சொல்லுவது இது போகாத ஊருக்கு வழி பார்க்குற கதை. 26 தனியாக நின்னார்னா கட்சி காணாமல் போயிடும், அதுக்கப்புறம் இறங்கு முகம் தான். இப்போயே இறங்கு முகம், அது வந்து இன்னும் மோசமாக போயிடும். 8% வச்செல்லாம் பெருசாக சொல்லாதீங்க. நீங்கள் விஜய் வருகைக்கு பிறகு இது கணிசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் தேர்தலில் உங்கள்கிட்ட ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தாங்கன்னா உங்களோட பலமே வேறு. ஓகே, இந்த புரிதல் அவருக்கு ஏன் வரல? அதுவும் பாலிட்டிக்ஸில் 14 வருஷமாக இருக்கார், வாக்கு வங்கி அரசியலில் 8 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு இது புரியாமல் அவர் இவ்வளோ ரிஜிடாக அவரை மாதிரி யாருமே கூட்டணி இல்லைன்னு சொன்னதே கிடையாது. இது அந்த கட்சிக்குள்ளே ஒரு கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு விஜய் வருகைக்கு பிறகு. ஒரு பக்கம் சீமானோட வாக்கு வங்கி கரைந்து கொண்டு இருக்கிறது. விஜய்க்கு நோக்கி அவருடைய வாக்கு வங்கியில் கணிசமான அளவு, குறைஞ்சது 40% போகிறாங்கன்னு நான் கணிக்கிறேன். கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம்.
ரெண்டாவது கட்சிக்குள்ளே மீறி இருக்கவங்க அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, நம்ம கண்டிப்பாக இது தோக்கிறதுக்கான வழி தான் இது. திரும்பவும் நான் சொல்கிறேன், வாக்கு வங்கி அரசியலில் எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் இருக்க ஒரு கட்சி தொடர் தோல்விகளுக்காக மட்டுமே தேர்தலை சந்திக்கணும், அது கீழே இருக்க கட்டமைப்பை சிதறடிச்சிடும். இந்த புரிதல் இந்த ஞானோதயம் இந்த கட்சியில் பலருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க அதை கேட்குறாங்க, அந்த பார்ட்டிக்குள்ளே ஒரு டயலாக் நடக்குது, பட் அவர் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். ஒரு சர்வாதிகாரியா நடந்துக்கிறாருன்ற மாதிரியான இல்லைங்க, சர்வாதிகாரியாக நடந்துக்கிறது தப்பு கிடையாது. பெரும்பாலான தொண்டர்களின் எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ப சர்வாதிகாரியாக நடந்துக்கணும். இப்போ ஜெயலலிதா சர்வாதிகாரித்தனமாக தான் நடத்துனாங்க, எம்ஜிஆர் சர்வாதிகாரியாக தான் நடத்தினார், கலைஞர் சர்வாதிகாரியாக தான் நடத்தினார், ஸ்டாலினும் சர்வாதிகாரத்தனமாக தான் கட்சியை நடத்துகிறாரு. நான் சர்வாதிகாரியாக மாறுவேன்னு அவரே சொன்னார். உங்களுக்கு சொல்லுவார், அது வேற, நீங்கள் வேற புது பிரச்சனையை கலப்புறீங்க. நான் எதுவும் கலப்பு. வெற்றி பெறக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அல்லது ஆளுமை மிக்க தலைவர்கள் வந்து சர்வாதிகாரிகளை தான் நடந்துப்பாங்க. இதை வந்து கைடட் டெமோக்ரஸின்வாங்க. முழு சுதந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது, கைடட் டெமோக்ரஸி. இது ஓரளவு உனக்கு சுதந்திரம் உண்டு, ஆனால் அவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். அவன் தேர்தலில் போட்டி போட்டு ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகி மந்திரி ஆகணும், கவுன்சிலர் ஆகணும் அப்படின்னு தானேங்க வரான். அதுக்கே வழி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இவ்வளோ வருஷம் ஆகி அவர் என்ன ஃபங்க்ஷன் பண்ணார்? உங்களோட கருத்துக்கள் என்ன? பல விஷயங்களில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்க? விஜய் எப்படி ரியாக்ட் பண்ணலையோ அந்த மாதிரி நீங்களும் தான் பண்ணாமல் தான் இருக்கீங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் உதாரணம் சொல்கிறேன். பழைய ஓய்வூதிய திட்டத்தை திமுக கவர்மெண்ட் எவ்வளோ பிரதானமான வாக்குறுதிகளாக கொடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியும். 500 சொச்சம் வாக்குறுதியில் முக்கியமான வாக்குறுதி அரசு ஊழியர்களை ஏமாத்துறதுக்கு கொடுத்த வாக்குறுதி. அது பச்சையாக சொன்னால் ஏமாத்துகிற வாக்குறுதி தான். ஏன்னா ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் அது சாத்தியம் இல்லைன்னு பிடிஆர் கையை விரிச்சார் நிதியமைச்சர். ஏன்னா அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் அவரே மெம்பர். திமுக செஞ்ச துரோகம் அது. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, 4 நாளைக்கு முன்னால் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிரந்தரமாக மூட்டானுங்கன்றது உதாரணம். அந்த ஓய்வூதிய இயக்குநரகம்னு ஒன்று இருக்குது, அதையே மூட்டானுங்க. டாக்டர் ராமதாஸ் தான் அது தெளிவாக, பாமக நிறுவனர் ராமதாஸ் தான் அதை கண்டுபிடிச்சி அவர் தான் ஃபஸ்ட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு. தவறு இது, திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த துரோகம், அரசு ஊழியர்களுக்கு செய்த துரோகம். வாக்குறுதி கொடுத்த நீ பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவேன்னு பிடிஆர் வந்து நான் முடியாதுன்னு 3ஆம் மாதமே சொன்னார். அப்புறம் ஒரு 3 பட்ஜெட் அவர் ப்ரெசென்ட் பண்ண பிறகு தங்கந்தனர் சொந்த பிறகு கொஞ்சம் பூசி மொழிகினார். இல்லை நாங்கள் முடியாதுன்னு சொல்லலை, பரிசீலனைக்கு தான் சொன்னோன்னாரு. அப்படி இன்னொரு விதமாக விதவிதமாக ஏமாற்றுவாங்கல்ல, அது 2வது விதமான ஏமாத்து. இன்றைக்கி அந்த டைரக்டரேட்டே மூடிட்டாங்க. இது வந்து தெளிவாக தெரியுது, இனிமேல் பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லைன்னு. இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி. மக்களை நம்ப வச்சு அரசு ஊழியர்களை கழுத்தெடுத்துருக்காங்க. அவங்க ஏற்கனவே 26ல் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை பரிசாக கொடுக்க போகிறோன்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை. இதுதான் பாலிடிக்ஸ். இதுக்கு 2 பேர் ரியாக்ட் பண்ணாங்க. ஒன்று டாக்டர் ராமதாஸ் ரியாக்ட் பண்ணார், ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டு ஸ்டேட்மெண்ட் போனீங்கன்னா வெப்சைட்டில் இருக்கும், யார் வேணால் பார்க்கலாம். 2வது டிடிவி தினகரன் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆக்சுவல் பாலிடிக்ஸ். திமுகவோட தோழமை கட்சிகள் நிலை வித்வான்கள் யாருமே வாயை திறக்கலை. ஏன்னா தீராத சாம்சங் பிரச்சனைக்கு தீர்த்துட்டாருன்னு முதலமைச்சருக்கு போய் நன்றி தெரிவிச்சுட்டு வந்து 2வது 3வது வாரமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட செயற்குழு கூட்டத்தில் சாம்சங் பிரச்சனையில் அரசு துரோகம் அழைக்கிறதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதை விட ஒரு வார்த்தைகளே கிடையாது, சொன்னால் தோழர்களுக்கு கோவம் வரும். இதை விட ஒரு கயமைத்தன்மை மிக்க அரசியல் நடந்திருக்குமா தமிழ்நாட்டில்? இப்போ நடக்குது. இப்போ நான் எது கேட்க வரேன்னா, இப்போ இந்த பிரச்சனை எதை பற்றியாவது இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூவை பற்றி சிலதுக்கு போகிறாரு, சிலதுக்கு அவர் போகிறதில்லை. சாம்சங் போனார், தொடர் நடவடிக்கை இல்லை. இப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இப்போ வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லை, ஊற்றி மூட்டாங்கன்றதுக்கான ஆதாரமே இருக்குது, ரியாக்ட் பண்ணல. இதெல்லாம் ஒரு கட்சி ரியாக்ட் பண்ணணும். அதே மாதிரி 16வது நிதிக்குழு இன்றைக்கி வந்திருக்குது. நேற்று இன்றைக்கி இருந்தாங்க, இன்றைக்கி ராமேஸ்வரம் போயிருக்காங்க, 4 நாள் தமிழ்நாடு பயணத்தில் இருக்காங்க. முதலமைச்சர் நேற்று பார்த்து பேசியிருக்காரு. 50% வரி வகையினங்களில் மாநிலங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்குறாரு. அவங்க வெறும் முதலமைச்சரும் ஆளும் தரப்பு மட்டும் இல்லை, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளெல்லாம் சந்திக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ இவங்களுக்கு இப்போ ஐ திங்க் அவங்களுக்கு 8% ஓட்டு இருக்குது. அவங்களுக்கு அழைப்பு வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. வரலனாலும் நீங்கள் அதை பற்றி கருத்து தெரிவிக்கணும். நான் சொல்கிறது முக்கியமான இஷ்யூஸ் இதெல்லாம். இதிலெல்லாம் நீ ராம்தாஸ் பண்ணுறாருல, அவங்களும் ஒரு சிறிய கட்சி கேட்டகரியில், வளரும் கட்சி கேட்டகரியில் இருக்கவங்க தான். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து சரியாக அரசியல் முக்கியமான இஷ்யூஸில் ரியாக்ட் பண்ணி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து துல்லியமாக ஒரு ஃபோக்கஸ்டு பாலிடிக்ஸ் பண்ணுறது பாமக தான். ராமதாஸ் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு, டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமான ஸ்டேட்மெண்ட், டு த பாயிண்ட். அதுதான் ஆக்சுவல் அரசியல். அந்த மாதிரி எதுவுமே சீமான்கிட்ட இல்லையே. இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு கூட்டணியே இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லும்போது
விஜயோட வருகைக்கு பிறகு கட்சிக்குள்ளே ஒரு அதிருப்தி அதிகரித்து கொண்டிருக்கிறது. தோக்கிறதுக்காக வாக்கு வங்கி அரசியலில் ஒருத்தன் வரமாட்டான். இது அடிப்படை விஷயம், இது அவருக்கு புரியாமல் இல்லை, விஜய் அவர்கள் கூட உள்ள வரும்போது ஒரு கூட்டணி கதவோட தான் வராரு இல்லையா? அவர் கூட வராருங்க. நான் கூட்டணி இல்லை நீ எப்படி சொல்வேன்? கூட்டணி இல்லைன்னு அதுதான் நான் சொன்னேன் இல்லை, உங்களுக்கு வந்து நீ சமுதாய இயக்கமாக போயிடு, திராவிடர் கழகம் மாதிரி போயிடுங்க, வாக்கு வங்கி அரசியல் எங்களுக்கு வேணாம். ஏன்னா பெரியார் அவருக்கு தெரிஞ்சிருந்தது, கண்ணீர் துளிகள்னார் இல்லை, போய் கையெடுத்து கும்பிடணும் எல்லாருக்கிட்டையும், இது எனக்கு ஒத்து வராதுன்னாரு. அவர் எவ்வளோ தெளிவாக இருந்தார் பாருங்க அவர். அதனால தானே அவர் வந்து வாக்கு வங்கி அரசியலுக்கு வரல. அது சாத்தியப்படாதுன்னு தானே திமுக வருது. ஸோ இது எல்லாமே எல்லா காலத்துலையும் இருக்கிற பிரச்சனை தான். நீங்கள் வாக்கு வங்கி அரசியலையும் இருப்பேன், கூட்டணி இல்லாமல் ஒரே ஒரு கட்சியை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. இல்லை, அவங்க கூட வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டே ஒரு கவுன்சிலர் கூட இல்லை. நீங்கள் ஒரு கவுன்சிலரையாவது ஜெயிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ அந்த கவுன்சிலர் கூட எப்போ ஜெயிப்பேன்னா, நீ ஒரு கூட்டணி போனால் தான் ஜெயிப்பேன். கூட்டணி போனால் தான் நீ ஒரு கவுன்சிலரே ஜெயிப்பேன். இப்போ நீ கூட்டணி போகிற, உனக்கு ஒரு 10 எம்எல்ஏ வாய்ப்பு உறுதியாகுது, 5 எம்எல்ஏங்க உனக்கு வாய்ப்பு உறுதியாகுது, ஜெயிச்சிடனா உன் அரசியலே வேறு. அதுக்கு அடுத்த தேர்தலில் நீங்கள் உங்களோட பார்கெனிங் பவர் அதிகமாக இருக்கும். இதுதானே மூப்பனாருக்கு நடந்தது. எத்தனை தடவை நம்ம பேசியிருக்கோம். 96 ஜெயலலிதா ஊழலை எதிர்த்து நரசிம்மராவ் காங்கிரஸும் ஜெயலலிதாவும் அலைன்ஸ் வச்சோன்னா உடச்சிட்டு வெளியில் வர மூப்பனார் அடுத்த அசம்பிளியில் ஜெயலலிதா கூட சேர்ந்து 36 சீட்டு ஜெயிச்சோம். அப்போ அந்த பிரசவ வேதனை அவர் அனுபவிச்சார். இல்லை போலாமா வேணாமான்னு. அப்புறம் என்ன யோசிக்கிறார் சார்? அப்போ தனிச்சு எப்படி ஏங்க இது எத்தனை எலெக்ஷன் நீ நின்னாலும் உங்களுக்கு இன்னும் ஆண்டவன் 100 ஆயுசு கொடுக்கணும், இன்னும் 100 வருஷம் நீங்கள் வாழணும். நீங்கள் 100 வருஷம் வாழ்ந்து இன்னும் 25 எலெக்ஷன், 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன், 20 எலெக்ஷன் இருந்தாலும் தோப்பீங்க. அது டைனமிக்ஸுங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. எந்த கேமையும் அந்த ரூல்ஸ் படி தான் ஆடணும். ஏன் இஷ்டத்துக்கு தான் ஆடுவேன்னா அது எப்படி ஆடுவேன்? ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்க முடியாதுங்க. டிஃபென்ஸோ ட்ரைவோ பாலுக்கு ஏற்ற மாதிரி தான் அப்படி தாங்க பண்ணணும். ஏன் இடதுசாரிகள் ஏன் போய் கூட்டணி சேர்றாங்க? இடதுசாரிகளோட கொள்கைக்கும் காங்கிரஸோட கொள்கைக்கும் நேர் எதிர், திமுகவுக்கும் இடதுசாரிகளுக்கும் நேர் எதிர் தான். அதிமுக இடதுசாரிகளுக்கும் ஏக பொருத்தம். ஆனால் அலைன்ஸ் வச்சு தானே 4 MP 5 MP ஜெயிக்கிறாங்க. இந்த அடிப்படை புரிதல், இது மினிமம் நாலெட்ஜ், அதை அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இந்த டெஃபினட்டாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 26 தேர்தலில் தனியாக நின்னார்னா அவர் இப்போ இருக்க 8%, விஜய் வந்ததால் 8% இருக்காது, குறைய தான் செய்யும். அவருக்கு கண்டிப்பாக குறைய தான் செய்யும். ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க 8%. அந்த 8% வச்சு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ படுத்தோல்வி, அகெயின் 0. இல்லை தொடர்ந்து 0 வாங்கிட்டே இருப்பியா நீ? இல்லை, ஒரு பிம்பம் கட்டமைச்சிட்டோம், தனிச்சே நிற்கிறோன்ற ஒரு பிம்பம் கட்டமைச்சிட்டோம், உடைக்கக்கூடாது. பிம்பத்தை காப்பாற்றுறது முக்கியமாக, ஜெயிக்கிறது முக்கியம். செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலுக்கு ஏற்ற மாதிரி தான் செருப்பு செஞ்சுட்டு காலை வெட்ட முடியாது. எனக்கு ஒரு பிம்பம் இருக்குது, அந்த பிம்பத்தை வச்சு என்ன பண்ணுறது? அகெயின் எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் இல்லைன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. இல்லைன்னா ஒரு தாவேக்கா கூட ஒரு கூட்டணிக்கு தயாராக இருந்தார். இல்லைங்க, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வெளிப்படையாக பேசும். பெரிய கட்சின்னு ஏதாவது ஒரு கட்சியோட சேர்ந்தால் தான் அவர் ஜெயிக்க முடியும். அது தாவேக்காவோட சேர முடியாது. ஒரு கட்சி ஒரே இல்லை 2 கட்சி இருக்க முடியாது. விஜய்க்கும் அவருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. அது தவிர எங்கே போவார் அவர்? ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கே. இதுதான் மூப்பனாருக்கு வந்ததுன்ற நான் வரலாறு. அதாவது எல்லாத்துக்கும் வரலாறுல முன்னுதாரணம் இருக்குது. தெர் இஸ் நத்திங் நியூ அண்டர் தி சன். நான் பழைய ஏற்பாடில் விவிலியத்தில் வரும், புதுசாக எதுவுமே இல்லை. நடந்தது தான் திரும்ப திரும்ப நடக்குது. ஓல்ட் டெஸ்டமென்ட் தெர் இஸ் நத்திங் நியூ அண்டர் தி சன். சூரியனுக்கு எதுவுமே புதுசு நடந்தது தான், மாற்றி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்குது. நான் பார்த்துருக்கேன். 2001 மூப்பனார் எவ்வளோ பிரசவ வேதனை அனுபவிச்சேன். 96 நான் பார்த்தேன். கட்சி உடஞ்சி சத்தியமூர்த்தி பவனில் வந்து சூறையாடினப்போ வந்து அந்த படிக்கட்டில் உட்காந்து இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, தப்பு அப்படின்னாரு. கண்ணீர் விட்டார் காங்கிரஸ் விட்டு வரமே. அதே ஜெயலலிதாவோட போய் 2001 சேரும்போது அவர் பட்ட வேதனை 32 நாள் கொடுமையானது. வேறு வழி இல்லை. ஏன்னா நீ வாக்கு வங்கி அரசியலில் இருக்க. இந்த புரிதலே இல்லாமல் இருந்தால் இல்லை, அந்த அடிப்படையில் தான் கேட்குறேன். நீங்கள் ஒரு 40 வருஷமாக இதை பார்க்குறீங்க, இந்த அரசியல் மூவ் இதெல்லாமே பார்க்குறீங்க எலெக்ஷன் டைமில். அப்போ சீமான் அவர்கள் செய்யக்கூடிய அந்த அரசியல்ன்றது உங்களுக்கு எப்படி தெரியுது? தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எப்படி தெரியுது? ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. இதுக்கு மேலே கருத்து சொல்ல முடியாது. அது கண்ணியம் கருதி பேச முடியாது. தொண்டர்கள் புரிஞ்சுப்பாங்க, அவருடைய உண்மையான தொண்டர்கள் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இதுக்கு மேலே அவர் வந்து இன்னொரு எலெக்ஷனை காவு கொடுக்க முடியாது, கட்சியை காவு கொடுக்க முடியாது. இது பாருங்கள், 4 எலெக்ஷனில் தோத்துட்டு 5வது எலெக்ஷன் நான் தோத்துக்கிட்டே இருப்பேன்னா எதுக்கு வராமல்? நான் இப்போ சொல்கிறேங்க, உங்களுக்கு அவர் கையில் ஒரு 5 MLAs இருந்து அசம்பிளிக்குள்ளே போனாங்கன்னா அந்த டைனமிக்ஸை வேறுங்க. எவ்வளோ லேட் ஆனாலும் நம்ம ஜெயிக்க முடியுன்ற ஒரு முடியவே முடியாது. நீ எத்தனை தடவைனாலும் முடியாது. நான் சொல்கிறேன், திமுகவாலேயே முடியல, உங்களால் எப்படி முடியும்? அவனே கூட்டணி வச்சு தானே ஜெயிக்கிறான். 2 பேரும் பெரிய கட்சி. தனியாக ஒருத்தன் ஜெயிப்பானாங்க தமிழ்நாடு, இங்கே இல்லைங்க, ஏக இந்தியாலையுமேங்க தனியாக யாருமே ஜெயிக்க முடியும். மோடி ஆனானப்பட்ட மோடியை 38 கட்சியோடு சேர்ந்தானே வர்றார். இன்றைக்கி வந்து சர்வ வல்லமை பொருந்திய தலைவர் மோடி. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இல்லையா, அவர் தான் நமக்கு பிரதமர். அவர் தான் நமக்கு பிரதமர்.
பவர்ஃபுல் லீடர் அவர் தான். அந்த கட்சி எப்படி ஜெயிக்குது? அவர் எப்படி ஜெயிக்கிறாரு? கூட்டணி வச்சு தானே ஜெயிக்கிறார். ஸ்டாலின் எப்படி ஜெயிச்சாரு? கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாரு. பினராயி விஜயன் எப்படி ஜெயிக்கிறாரு? கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாரு. மமதா பானர்ஜி கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ 4 பேரோட சேர்ந்தா தான் நீ ஜெயிக்க முடியும். அதுதான் ஏன் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ். அந்த வாக்கு வங்கி அரசியல்ன்றதுக்கு சேர்ந்தா தான் ஏன் வரும். அந்த புரிதல் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இல்லை, இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள், புஷி ஆனந்த் அவர்கள் தான் அந்த கட்சியோட முகமாக இருக்காங்க, அவங்கள தான் நமக்கு தெரியுது அப்படின்னும் போது இத்தனை வருஷம் நாம் தமிழர் கட்சியிலையும் அவ்வளோதானே சீமானே தானே இருக்கார். விஜயகாந்த் கட்சியில் யார் இருந்தா முகம்? விஜயகாந்த் தான். கமல் கட்சியில் யார் முகம்? கமலஹாசன். இதுதான் புதுசாக கட்சி ஆரம்பிக்கும் சாபக்கேடு. ஏன்னா இவை தனி மனித ஆளுமைகளை சுற்றியவை. பெரிய அளவு இந்த கட்சிகளுக்கு சித்தாந்தங்களோ கோட்பாடுகளோ கிடையாது. இப்போ ஆனால் விஜய் அவர்களாவது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. 10 மாதம் ஆகுது. இது ஆரம்பிச்சு ஆயிடுச்சு இல்லையா? 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம். இந்த 15 வருஷத்துக்கு அப்புறமும் அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. நல்லா பேசக்கூடியவங்களும் கூட இப்போ அவங்க கட்சியிலேருந்து திமுகன்னு மாறி போயிருக்காங்க. இதுதான் சிக்கல். அப்போ இந்த லெவல்லே தான் கட்சி இருக்குன்றதை அவர் உறுதிப்படுத்துறாரு. ஒரு தனிநபர் சார்ந்ததாக மட்டும்தான் அந்த இயக்கமும் கட்சியும் இருக்க முடியும். ஒரு கட்சி வளரணும்னா பல முகங்கள் வேணும்ல. ஒரு முகத்தை வச்சு நீ வளர முடியாது. இல்லை, அந்த கேள்வி தான் சார். ஒரு ஃபெமிலியராக ஒருத்தங்க ஆகிறாங்கன்னா உடனே அங்கேருந்து அவங்க நகர்ந்துடுறாங்க, இல்லை நகர்த்தப்படுறாங்க அப்படின்ற ஒரு அதாங்க. அவர் ஒரு லெவலுக்கு மேலே அங்கே வளர்ந்தா அந்த கட்சிக்குள்ளே இடம் இல்லை. அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு? 2 பேர் வெளியில் போனாங்க. ராஜீவ்காந்தியும் கல்யாண் சுந்தரம் வெளில, ஒருத்தர் திமுக போனார், ஒருத்தர் அண்ணா திமுக போனார். அதுக்கு பிறகு இப்போ யார்? இடமாவன கார்த்திக் மட்டும்தான் வராரு. வேறு யாருமே அந்த டாக்டர் கார்த்திகேயன் ஒருத்தர் வருவார். வேறு யார் வர? அந்த கட்சியோட முகங்கள் வேறு யார்? இது அவருக்கு மட்டும் இல்லைங்க, கமலுக்கு தான் பிரச்சனை. விஜயகாந்த் கட்சியில் யார்? விஜயகாந்த் இருந்த வரைக்கும் விஜயகாந்த் மட்டும்தான். இப்போ யார்? பிரேமலதாவும் சுதீஷும் அவங்க மகன் வேலு அவர் பேர் என்ன? பிரபாகரன். அவர் ஃபேமிலி 3 பேர் தான். வேறு யார் இருக்கா? ஸோ மற்ற முகங்கள் வராமல் இவங்க பார்த்துக்கிறாங்க. அப்போ இவங்களோட வளர்ச்சி என்பது இது எதை காட்டுதுன்னா, வளர்ச்சி ரொம்ப சுருக்கமானது. இல்லை, உங்களாவது ஒரு தடவை ஜெயிச்சாங்க. 41 சீட்டு வாங்கி 29 ஜெயிச்சு அது உடஞ்சி கந்தரகோலமாக ஏதோ பண்ணாங்க. நீ ஒரு தடவை கூட ஜெயிக்கலையே. ஒரு கட்சி ஒரு லெவலுக்கு மேலே கட்சி வளர்றது இவர்கள் தங்களுடைய தலைமைக்கான சவாலாக பார்க்கிறார்கள். இல்லை, கழகங்கள் இதை சரியாக பண்ணுதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்போது திமுகன்னு எடுத்துக்கிட்டால் திருச்சிக்கு ஒரு முகம் இருக்குது, மதுரையில் ஒரு முகம் இருக்குது. அதிமுக எடுத்துகிட்டு அதே மாதிரி அங்கங்கே ஒரு முகம் இருக்குது. வேலுமணின்னு ஒருத்தர் இருக்கார். இங்கே வட மாவட்டத்துக்கு இவர் இருக்கார், சி.வி. சண்முகம் இருக்கார். அப்படின்னும் போது ஒரு ஆளுமைகளாக இருக்காங்க. ஆனால் அந்த ஆளுமைகள் அந்த தலைவருக்கு இதுவாக தானே இருக்காங்க, கட்டுப்பட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி எதுவுமே இல்லையங்க, யாருமே இல்லையாங்க. சீமானை தவிர அங்கே யார் இருக்கா? ஏன்னா ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்தாலே சீமான் மட்டும்தான். அவர் மட்டும்தாங்க நிற்கிறாரு. கட்சியில் அறியப்பட்ட முகம் யார்? பல இஷ்யூவில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? அனைத்து கட்சி கூட்டங்களுக்கு உங்களை கூப்பிடுறாங்களா? அல்லது கட்சிகளே நடத்தக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் நடத்தக்கூடிய கூட்டங்களை கூப்பிடுறாங்களா? மற்ற கட்சிகள் உங்களை கூப்பிடுதா? இப்போ இந்த 16வது நிதிக்குழு வந்தது, அதை சந்தித்து நீங்கள் பேசுனீங்களா? உங்களுக்கு அழைப்பு வந்ததா? 8% அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா அழைப்பு வந்திருக்கும். உங்களுடைய அழைப்பு வராட்டியும் நீங்கள் அது குறித்த உங்களுடைய கருத்துக்களை பொது வெளியில் பதிவு பண்ணியிருக்கலாம். அதுக்கு தானே அறிவுஜீவிகளை கூட வச்சுருக்கணும். ராம்தாஸ் பண்ணுறாருல, அவரும் சின்ன கட்சி ஸ்டேட்டஸ்லேருந்து தானே வந்தார். சிறிய கட்சி, வளரும் கட்சிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு, கட்சி அன்றாட நிகழ்வுகளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ராம்தாஸ் சரியான உதாரணம். அவரிடமிருந்து இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரோட அரசியலில் நமக்கு உடன்பாடு இல்லை, ஜாதி அரசியலில், அது வேறு. ஆனால் பல விஷயங்கள் அவர் கரெக்டாக ஸ்டாண்ட் எடுக்கிறார். இவங்க அதை பார்த்து கற்றுக்கணும்ல. இல்லையே, அவங்களாவது ஒரு 2 தடவை 3 டேர்ம் என்னமோ ஒரு எம்பியாக இருந்திருக்காரு, மந்திரியாக இருந்திருக்காங்க, மாநிலத்தில் 16 எம்எல்ஏ இருந்திருக்கு. ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சி, அங்கீகாரம் பெற்ற கட்சி, ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஒன்றுமே இல்லையா உங்களுக்கு? ஏன்னா அவங்க ஒரு வெற்றியை தீர்மானிக்கும் இடத்துல இருக்காங்க. எல்லாராலும் சார்ட் ஆஃப்டர் பார்ட்டியாக இருக்காங்கல்ல. அவங்கள போத் திமுக அண்ணா திமுக 2 பேருமே பாமக விரும்பி போகிறாங்கல்ல. அந்த பலம் எப்படி வந்தது? தேர்தல் வெற்றிக்கு பிறகு தானே வந்தது. ஒரு வெரி சிம்பிள். எத்தனை தடவை பேசினாலே தான் வாக்கு வங்கி அரசியல் இருந்துக்கிட்டு தேர்தல் வெற்றியை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு பேசுறது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு முரண்பாடான, கண்ணியமாக சொல்கிறதுனா ரொம்ப முரண்பாடான, சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒரு ஸ்டாண்டு. இது ரொம்ப நாள் ஓடாது. நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க, கூட்டணின்றது வேறு, இடப்பங்கீடு அப்படின்றது. இது இடப்பங்கீடு தாங்க. இல்லை, அவர் இடப்பங்கீடு பண்ணிவிட்டு அவருடைய அரசியல் தாராளமாக அதை செய்யணும்ல. மற்றவங்களாம் அப்படி தானே செய்யுங்க. கம்யூனிஸ்ட்டுகள் எந்த அளவுக்கு கொள்கை பிடிப்புள்ளவங்கன்னு உங்களுக்கு தெரியும். எந்த கட்சியோடையும் அவங்களால இணைஞ்சிருக்க முடியாது. தனி உடைமையை எதிர்க்கக்கூடிய, பொது உடைமையை கருத்து கொண்டவங்க. ஆனால் ஏன் அவங்க எக்ஸப்ட் பிஜேபி எல்லாரோடையும் அலைன்ஸ் போகிறாங்க? இடப்பங்கீடு தான் அது, தொகுதி பங்கீடு தான், கொள்கை வேறுப்பு கொள்கை கிடையாது. அது எல்லாருமே அதுதானுங்க. இன்ஃபேக்ட் அதுதாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் மக்களை மதிக்கிறீங்கன்னா, இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதை செய்யணும். எல்லாரோட ஓட்டும் உங்களுக்கு வேணும் இல்லைங்க. உலகம் பூராவே இந்த காம்ப்ரமைஸில் தான் வண்டி ஓடுது எல்லாருக்குமே. இந்த புரிதல் இல்லாமல் ரொம்ப நாள்
வண்டி ஓடாது. இது 26ல் ஒரு பெரிய கிரைசிஸ் தான் அவருக்கு. இல்லை, இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. அதில் ஒரே ஒரு பாயிண்ட், அது இது வரைக்கும் வண்டி ஓடினது காரணம் விஜய் மாதிரி ஒரு ஃபேக்டர் இல்லை. ஓகே, இப்போ அவர் ஓட் பேங்கை சரி பாதியாக உடைக்க ஒருத்தர் வந்துட்டார். அப்போ இன்னும் கூடுதல் நெருக்கடி வருது. இல்லை, அங்கே தான் கேள்வியே. இல்லைடா, இன்னொரு மட்டும் உறுதியாக சொல்கிறேன், 26 தேர்தலில் ஏதாவது ஒரு பெரிய கட்சியுடன் கூட்டணி இல்லாமல் தனியாக தேர்தலை சீமான் சந்திப்பாரேயானால் நாம் தமிழர் கட்சி அதற்கு பிறகு மிகப்பெரிய சிதைவை சந்திக்கும். விஜய் அவர்கள் வந்த பிறகு திமுகவை விமர்சிப்பதை விட்டுவிட்டு தாவேக்காவை விமர்சிப்பதன் நோக்கம் என்னவா? யார், சீமானா? இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கி செதறுதுன்ற அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஒரு கோபம், அந்த ஒரு கவலை, அந்த ஒரு கோபம் தான் வருது. இல்லைன்ற தன்னுடைய வாக்கு வங்கி பறிபோகுதுன்னா எந்த ஒரு கட்சி, அதுவும் வளரும் கட்சிகளுக்கு ஒரு பெரிய இல்லை மறுக்கிறாரு. அது வெளியில் மறுப்பாருங்க. ஏங்க நான் என்னங்க என் வாக்கு வங்கி போகுது நாங்கள் சொல்லுவார் அவர். என்னங்க பேசுகிறீங்க நீங்கள், என்ன பேசுகிறீங்க கார்த்தி? அதாவது ஒரு வாக்கு வங்கி சதைஞ்சாலும் சதையிலன்னுவார், சதையிலனாலும் சதையிலன்னுவார். ஆமாங்க என் வாக்கு வங்கியெல்லாம் தூக்கின்னு போட்டாங்க நான் சொல்லுவார். அது தூக்கில் தூங்குறதுக்கு சமம் அது. அதை எப்படிங்க அவர் சொல்லுவார்? அவர் ஒத்துக்க மாட்டார். அளவுகோல் அவர் ஒத்துக்கிறாரா இல்லையான்றது கிடையாது, அவருடைய செயல்பாடுகள். நீங்கள் ரோட்டில் அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் லாரி அடிச்சு செத்துருவாரு. என்ன பேச்சுங்க இதெல்லாம்? யாராவது பொதுவெளியில் இப்படிலாம் பேசுவாங்களாங்க? ஏன் அந்த அளவுக்கு அப்படிலாம் அவர் பேசக்கூடியவர் அல்ல. அப்புறம் எதுக்கு அப்படி பேசினார்? அவர் அறியாமல் அது தெரியுது. அவர் ஏங்க அவர் 15 வருஷமாக அரசியலில் பார்க்குறாருங்க. அவரை சுற்றி ஒரு கட்சி இருக்குது, ஒரு கூட்டம் இருக்குதுங்க. அதில் ஒரு ஓட்டை விழுறத புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர் ஒன்றும் விவரமறியாதவர் இல்லை. அதனால் அவர் ஒத்துக்கலன்னு நீங்கள் சொல்கிறது தவறான கருத்து. மகிழ்ச்சி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி சார்.